ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து Mixcraft 8 அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரு. இதை வந்து எஃப்எல் ஸ்டுடியோவுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். எஃப்எல் ஸ்டுடியோ வந்த பின்னாடி இதில் வந்து ரொம்ப சிம்பிளான சில விஷயங்களையெல்லாம் இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நிறையா ப்ளக்கின்ஸ் இருக்குது, ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணலாம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. MP3 எடுத்துக்கலாம், வேவாக எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா, ரொம்ப அருமையான ஒரு சாஃப்ட்வேர். இதில் வந்து எப்படி இப்போ ரெக்கார்டிங் பண்ணுறது, ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எப்படி பண்ணுறது, அதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ இதில் பார்க்கலாம். நிறைய இதான் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸு. ஓவர் ஆடியோவில் நான் வச்சுருக்கேன். ஏஎஸ்ஓ யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்கு, அதாவது ஒரு மிடி ட்ராக்கு 4 ஆடியோ ட்ராக் வரும். இப்போ பொதுவாக இதில் வந்து 100 ஆடியோ ட்ராக்ஸு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜூம் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரேஸை கேட்டு பாருங்கள். இதுதான் நான் வோக்கல் பண்ணி வோக்கலில் வந்து பாட போகிறேன். இதை கேட்டு பாருங்கள். இது வந்து இதில் வந்து ஒரு கோரஸ் பாடணும். இப்போ இது எப்படின்னா, இந்த செட்டிங்ஸு ஆம்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கார்டிங்க்கு இந்த ட்ராக் வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். இதில் மைக்கு நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. மைக்ரோஃபோன், எந்த மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டினா யூஎஸ்பி மைக் யூஸ் பண்ணுறது, அது மாதிரிலாம் கேட்கும். இது நம்ம வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோவா, மோனோவா, என்ன வேணால் இது மாதிரி இது செட்டிங்ஸ் உங்களுக்கு அந்த ஆடியோ இன்டர்ஃபேஸ்லேருந்து கரெக்டாக கனெக்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதை நான் வந்து அந்த பாடி ரெக்கார்டு பண்ணுறேன். ஹலோ, இந்த அது மாதிரி செக் பண்ணிக்கணும். ஆன் பண்ண பின்னாடி இந்த இடத்துல வந்து இந்த மானிட்டர் வந்து வேலை செய்யும். இப்போ ரெக்கார்டிங்கில் மட்டும் டிக் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணும்போது இந்த மேட்ரு நமக்கு கேட்கும். அதோட வால்யூம் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பாடி ரெக்கார்டிங் பண்ணலாம். அதில் என்னென்ன எடிட்டிங் பண்ணலான்னு சொல்லி நான் இப்போ காட்டுறேன். ஓரளவு சரியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி இதில் எந்த இடத்துல பாடணுமோ ட்ராக்கை மட்டும் ஆன் பண்ணி அப்படியே பாடிட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கலாங்கிறத பற்றியே இப்போ நம்மளாம் எஃபெக்ட்ஸை கொண்டு வரணும். பொதுவாக வந்து ஈக்குவலைசர், ஃபஸ்ட்டு ஈக்குவலைசர் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். கிளாசிக் ஈக்யூன்னு ஒன்று இருக்குது. அது போட்டோம்னா இதை வந்து நம்ம இந்த எடிட் பட்டன்கிட்ட அமுத்தோம்னா இது வந்துடும். இப்போ வந்து இதில் இருக்கிற ப்ரீசெட்ஸ் இருக்குது. வார்ம் வாக்கல்னு இருக்குது. இது வேணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரே ஒரு எஃபெக்ட் தான் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஈக்யூ மட்டும் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது? இதோட சவுண்டு ஏற்றிக்கலாம்.
ப்ரீசெட்டை நம்ம வந்து வச்சுக்கிறோம். இது இருக்குது. அடுத்து வந்து ஒரு சின்ன லைட்டாக ஒரு ரிவர்ப் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதையும் எடிட் போனோம்னா இப்போ ரிவர்ப் வந்து 50% இருக்குது, ப்ரீசெட்ஸ் இருக்குது. ஓகே, லைட் வெர்ப்னு இருக்குது. லைட் வெர்ப் இதை கொடுத்துட்டோம்னா எப்படி பார்க்கலாம். கடைசியில் ஒரு கிராக் வந்துருச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்து இதில் ஒரு டிலே கொடுக்குறேன்னா கூட கொடுத்துட்டு கடைசியாக வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். கிளாசிக் டிலேன்னு ஒன்று இருக்குது. இது இல்லைன்னா கூட அக்காஸ்டிக் டிலே இருக்குது. இதை எடிட் பண்ணலாம். இது சிம்பிளாக ஒரு இதான இப்போ வந்து ட்ரிப்ளெட்ஸ் இருக்குது. இது நல்லாயிருக்கும் இந்த டிலே. இதை கொடுத்து பார்க்கலாம். நம்ம குரலானே சந்தேகமாக இருக்கும், அப்படி இருக்கும். பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இது எல்லாமே வந்து எஃபெக்ட்ஸு. கடைசியில் வந்து இது மிக்ஸ் பண்ணும்போது மிக்சர் ட்ராக்கில் போயிட்டு இது நம்ம பாடின ட்ராக்கு, இது வந்து அந்த மிடி ட்ராக்கு. இதோட வால்யூம் வந்து நம்ம கொஞ்சம் கூட்டிக்கலாம். மிடி ட்ராக் வால்யூம், ஏன்னா என்னோடய வால்யூம் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த குரலை வந்து இன்னும் ஷார்ப் பண்ண, ஏற்கனவே ஈக்குவல் சில ஷார்ப் பண்ணியிருக்கோம். இன்னும் ஷார்ப் பண்ணுறா பண்ணாது. இந்த இப்போ இந்த மிக்சர் ட்ராக்கில் கடைசியாக ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். என்னென்னா இது எல்லாமே கம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக. இது ஒரு கேட்குறக்கு ரொம்ப வால்யூம் வச்சா கூட காதை அடைக்கிற மாதிரி இருக்காது. அதுக்காக இந்த கிளாசிக் மாஸ்டர் லிமிட்டட்னு ஒன்று இருக்குது. இது கொடுத்துரும். இதோட பார்த்திங்கன்னா இப்போ ப்ளே பண்ணலாம். ரெட் கலர் வரணும். ரெட் கலர் இருந்தால் மாசம் இது வந்து இப்போ நம்ம இதை வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். நல்லா கம்ப்ரஸ் பண்ணி இதுக்கு மேலே வந்து வால்யூம் போகாது. இது மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி கடைசியாக சிடி மாஸ்டர் சிடி அப்படின்னு போட்டோம்னா இது வந்து இப்போ வந்து ஈக்குவல்ஸ் ஒரு வாய்ஸை வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்லாம் எடுத்துட்டோம்னா பாருங்களேன். இப்படிதான் இருக்கு. ரிவர்ப் போட்டு கொடுத்துருக்கேன். இது ஈக்குவலைசரு, இது டிலே. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஃப்ரேஸ் தான். இது வந்து ரொம்ப அழகாக ரெக்கார்டிங் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணி இடையில மட்டும் இந்த
நம்ம பாடுறத போட்டோம்னா நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.